ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 22வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹோடியோட வீட்டுக்கு ஷென்னோட ஆன்டிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்கலாம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் பாட்டி ஒவ்வொருத்தங்களையா காட்டி ஹோடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஹாய் அப்படின்னு அவளும் பேசிட்டு இருக்கா. அப்போ ஷென்னுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாமா, தலையில அடிபட்டுருச்சாமா. தலையில அடிபட்டுட்டா அவ்வளவுதான் போலியே அப்படின்னு அங்க இருக்கிற ஆன்டிஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்க ஹோடி இல்லங்க, அவருக்கு லேசா தான் அடிபட்டுச்சு, இப்ப ஆல்ரெடி நல்லா ஆயிட்டாரு அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ நம்ம ஹோடி கையில ஒரு மேப், வீட்டோட மேப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஆட்டி இங்க பாருங்களேன், நான் உங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் தான் வந்துட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு வெளிய தகவல் பரவிட்டு இருக்கு, ரொம்ப அடிபட்டுருச்சு ஷென்னுக்கு அப்படின்லாம். அதெல்லாம் இல்லங்கிறத ப்ரூவ் பண்ற விதமா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலான் இருக்கேன். வீட்டுக்குள்ள இந்த இடத்துல இந்த கேம் எல்லாம் செட் பண்றோம். இந்த கேம்ல செட் பண்றவங்க ஜாலியா வந்து விளையாடுவாங்க. நம்ம வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியும், ஷென்னும் எவ்வளவு நல்லா இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த கேம்க்கு ஒரு கேம்லயும் இங்க நிறைய தோட்டம் எல்லாம் வச்சு நடுவுல கேம் வச்சு அதுக்கு ஒவ்வொருத்தங்க கிட்டையும் ஒரு காசு வாங்க போறோம் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்குன்னு சொல்ல இன்னொரு ஆன்டி வெளியே வந்துட்டு இருக்கா. இந்த குடும்பம் என்ன பிச்சையா எடுத்துட்டு இருக்கு, டீ வித்து அதுல காசு பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அந்த லேடி கூடவே ஒரு பொண்ணு வரா. இவ பேரு நீனியா. இந்த பொண்ணு தான் எப்படியாவது நம்ம ஷென்னுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா ஷென் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான்ல. அந்த பொண்ணை பார்த்ததுமே பாட்டி ஹாப்பி ஆயிடுறாங்க. இதுவும் உனக்கு ஒரு அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நீனிய கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு, நீனி சொல்ல எப்படிடா இருக்க, இவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்ய சொல்லுங்க இன்னைக்கு சமையல அப்படின்னு பயங்கரமா ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னீங்க, என்ன அவசரத்துல கண்ட பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த அத்தை கேட்க ஆரம்பிக்க ஹோடிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. பக்கத்துலயே வர லீஷா வேலைக்கார கேட்டுல நின்னுட்டு இருக்கா. அம்மா சொல்லுவாங்க, பணக்கார வீட்டு லேடிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பல கல்யாணம் இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணமா இருக்கும்னு இப்பதான் உண்மைன்னு தெரியுது அப்படின்னு லீஷா மனசுல யோசிக்கிறா. ஹோடி பாத்துட்டு, பாட்டி நீங்க இங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு சமையல் வேலைக்கான ஆளுங்கெல்லாம் பாக்குறேன், போய் எல்லாத்தையும் கூட்டி கிச்சன்ல செட்டப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. என்ன அநியாயம் இது, ஹோடி மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்து சம்மந்தம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா, டீ கடைக்கார குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு ஹோடியை பத்தி கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹோடியோட அம்மாவும் சீச்சியும் நம்ம ஹோடி வீட்டுக்கு போயிருக்கா, நம்ம போய் இவளை பார்த்துட்டு கொஞ்சம் சீதனம் எல்லாம் கொடுத்துட்டு வரணும்ல, அதுக்காக போயிட்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. வீட்டு வாசல்ல ஏதோ பெரியவங்க வந்திருக்காங்கிற மாதிரி பல்லக்கெல்லாம் பெருசா நிக்குது. நம்ம பின்வாசல் வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீச்சி கிட்ட சொல்ல, சரிம்மா அப்படியே போலாம் அப்படின்னு சீச்சியும் பின்வாசல் வழியா வண்டியை போக சொல்றா. இங்க ஆபீஸ்க்கு ஒரு பக்கம் நம்ம ஷென்னு வந்துட்டான். கேஸ் ஃபைல் எல்லாம் கொண்டு வந்து அசிஸ்டன்ட் வைக்க இந்த மாதிரிதான் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் போல. இப்ப நம்ம கூட ஹோடி கூட இல்ல, எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு ஹோடி எப்படி இருக்கா கேட்க உங்க ஆன்டிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பாவம் ஹோடி மேடம் இன்னைக்கு நிறைய கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா வீட்டுல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு நம்ம ஹோடியோட அம்மா வந்தாங்கல்ல, ஹோடியோட அம்மாவை கூட்டு போயிட்டு டீ போட வச்சிட்டு இருக்காங்க இந்த ஆன்டிஸ்லாம். வாங்க வாங்க, நீங்களே டீ கடைக்காரங்க தானே, எங்களுக்கு உங்க கையால டீ போட்டு கொடுங்க அப்படின்னு வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹோடியோட அம்மாவும் பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு பார்த்து டீ போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹோடி வந்துடுறா. அம்மா என்னம்மா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, நான் டீ போடுற வேலையெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க இந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க, கெஸ்டாவே இருங்கன்னு சொல்ல அந்த ஆண்டி பாக்குறா. ஏமா நீங்க கடையில எல்லாருக்கும் டீ போட்டு தானே கொடுக்குறீங்க, எங்களுக்கு போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அது எங்களோட பிசினஸ், இங்க எங்க அம்மா வந்திருக்கிறது கெஸ்ட், இப்ப நீங்க உங்க குடும்பத்துல ஏதாவது பிசினஸ் பண்ணீங்கன்னா அதே வேலையை இங்க வந்து பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு நம்ம ஹோடி கேட்க, இவ்வளவு வாய் பேசுறா பாரு, பெரியவங்க கிட்ட மரியாதையா பேச உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த ஆண்டி எல்லாம் கத்த ஆரம்பிக்க அங்க ஷென் வந்துடுறான். என்ன சத்தம் நடந்துகிட்டு இருக்கீங்க, எதுக்காக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா வெளியே போனேன், என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு தோணுச்சு, அவளுக்கு ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா தப்பாதான் இருக்கும் அப்படின்னு கையில இந்த டீ கப்பை வாங்கிட்டு அத்தைய பார்த்து, அத்தை சாரி, நான் உங்ககிட்ட எனக்கு போன தடவை கல்யாணம் ஆகும்போது பேச முடியல, பிஸியா இருந்துட்டேன், இப்போ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன், இந்த டீயை குடிங்க அப்படின்னு மத்த அத்தனை பேரையும் விட்டுட்டு நம்ம ஹோடியோட அம்மா கிட்ட டீயை கொடுக்க அவங்க அம்மா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. வெளியே வந்து ஷென் அவங்க அம்மாவை டிராப் பண்ணிட்டு இருக்கா. அத்தை நீங்க போயிட்டு வாங்க, கண்டிப்பா இன்னொரு நாள் நான் விருந்துக்கு கூப்பிடுறேன், வேற யாரும் இல்லாதப்ப வந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு போங்க, நிம்மதியா உங்க பொண்ணு கூட பேசிட்டு இருங்க அப்படின்னு அவன் ஓரமா போய் நின்னுக்க. ஹோடி கிட்ட அவங்க அம்மா போயிட்டு, எனக்கு இது போதும்டி, சந்தோஷமா இருக்கு, உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல, ஆனா உள்ள இருக்கிறவங்களை பார்க்க கொஞ்சம் மோசமா இருக்கு, நீயும் லீஷாவும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு பாய் காட்டிட்டே கிளம்புறாங்க. நம்ம லீஷா இருக்காளே, இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்னு ஓரமா போய் நின்னுக்கிறா. நம்ம ஹோடி சொல்லிடுறா, லீஷா வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி தான் அப்படின்னு. என் ஆன்டிஸ் ரொம்ப மோசமா உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாங்களா அப்படின்னு லீஷாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாடி உள்ள போலாம் அப்படின்னு நம்ம ஹோடி கூப்பிட லீஷாவும் பின்னாடியே வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. இங்க இந்த ஆன்டியும் நீனியும் சேர்ந்துட்டு பின்னாடி புலம்பிட்டே வராங்க. என்ன அநியாயம், இவெல்லாம் ஒரு குடும்பம் நம்ம கூட சம்மந்தம் பேசுற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு.
அப்பன்னு பார்த்து நம்ம ஹோடியோட அம்மா வீட்டுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸ்பெஷலா பண்ணி. இதெல்லாம் கொண்டு போய் தூக்கி போடுங்கன்னு சொல்ல லீஷா அதை ஒளிஞ்சிருந்து பாத்துடுறா. செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. இங்க கேஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஷென்னு கூட ஹோடி உள்ள போயிடுறா. ஒரு கேஸா படிச்சு பார்த்துட்டு அங்க நிறைய ரூல்ஸ் புக் எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் படிச்சு இந்த கேஸ் எப்படி போகும் அப்படின்னு சொல்ல கரெக்டா அதுக்கு ஷென்னு ஞாபகம் எதுவுமே இல்லாம கூட தீர்ப்பு சொல்லிடுறான். பரவாயில்ல, பக்காவா உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. எங்க இதெல்லாம் பாருங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவ மறுபடியும் புக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண ஷென்னுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஓடி பாக்குறா. ஒன்னும் அவசரமே கிடையாது, தலைலாம் வலிக்கவே கூடாது, மெதுவா நம்ம சரி பண்ணிக்கலாம், அதான் நான் இருக்கேன்ல, அது வரைய சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஷென்னை சமாதானப்படுத்த ஷென்னு பாக்குறான் ஹோடி மேல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாசம் அதிகமாயிட்டே இருக்கு. அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட் அந்த ஆண்டி நல்லா ரூம்ல தூங்கும் போது அங்க நம்ம லீஷா வந்துட்டா கையில கத்திரிக்கோல் எடுத்துட்டு. அடுத்த நாள் காலையில நம்ம ஷென்னு ஹோடி லீஷா 3 பேரும் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்க. அப்போ உடனே நம்ம பாட்டி பார்த்துட்டு ஏன்னா வெளியே வேலைக்கு போறதுலயே இருக்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கேட்க நிறைய வேலை இருக்கு பாட்டி, நான் கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த ஆண்டி கதறிட்டு தலையில ஒரு துணியை போட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. என்ன நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லீஷா சிரிக்க ஆரம்பிக்க ஹோடிக்கு தெரிஞ்சிருது. சோ லீஷாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி போய் நிக்கிறா மறைச்சுக்கிட்டு. சிரிக்காத அப்படின்னு இவங்க 2 பேரும் பிஹேவ் பண்றதை பார்த்துட்டு ஷென்னுக்கு நல்லாவே புரிஞ்சிருது யார் பண்ண வேலை அப்படின்னு. அந்த ஆண்டி பார்த்துட்டு கண்டிப்பா இது இவ பண்ண வேலையாதான் இருக்கும், இவ இருக்காளே இவதான் அந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படின்னு ஹோடியை பார்த்து அடிக்கிறதுக்கு போக அவளை காப்பாத்துறதுக்கு ஷென்னு முன்னாடி நிக்கிறான். இந்த மாதிரி முடிய வெற்ற ஒரு பிச்சைக்கார பையனை பத்தி நான் கேள்விப்பட்டேன், கோயில் வாசல தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், அவன் தான் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வந்திருப்பான், கவலைப்படாதீங்க அவனை புடிச்சு நான் தண்டனை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல என் மண்டையோட நிலைமைய பாத்தியா அப்படின்னு அந்த ஆண்டி கத்த ஆரம்பிக்கிறா. லைட்டா பின்னாடி நின்று ஹோடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே கேஸ்க்கு வேலை இருக்கு வா போலாம் அப்படின்னு ஹோடியை எடுத்துட்டு அங்க இருந்து ஷென்னு கிளம்பிடுறான். எங்க பாட்டி பார்த்துட்டு ஆண்டியோட முடிய பார்க்க அவங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியல. போய் நல்ல விகா வாங்கி வைடி, எனக்கே சிரிப்பு தாங்க முடியல, காமெடியா இருக்குன்னு அவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க லீஷா கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறா, ஐயோ வண்டியில மாமா இருக்காருன்னு. ஆனா ஒரு லெவலுக்கு மேல முடியல, விழுந்தடிச்சு சிரிக்க ஆரம்பிக்க ஹோடியும் சேர்ந்து சிரிக்க ஷென்னுக்கும் சிரிப்பு அடக்கவே முடியல. இனிமே ஏதாவது பண்றதுன்னா என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க, அப்பதான் நான் கொஞ்சம் ரெடியா இருப்பேன் அப்படின்னு அவனும் ஒரு பக்கம் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஷென்னு நேரம் ஆபீஸ்க்கு போயிட அங்க அடுத்து முக்கியமான கேஸ் எல்லாம் கொண்டு வந்து கையில ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இதை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு ஷென்னுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்னு அங்க இருக்கிற மத்த ஜட்ஜ் எல்லாம், அதாவது ஷென்னுக்கு அசிஸ்டண்டா வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா இவனு பேசி தேர ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா எப்படியோ சமாளிச்சு ஒவ்வொரு கேஸா அவன் படுக்க முடிச்சிட்டு இருக்க. ஒரு முக்கியமான கேஸ் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய கேஸ் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல கூடிக்கிட்டே இருக்கதால புதுசா ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகே அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஹோடி அப்பதான் சமையல் பண்ணி எடுத்துட்டு வரா. ஷென்னு அதை பார்த்ததும் துள்ளி குதிச்சு எழுந்திடுறான். இங்க பாருங்க இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு ஸ்வீட் கிடையாது சூப்பு தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன், அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல ஆமா நான் ரொம்ப பயங்கரமா இருந்தேனா, நான் என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்க பயங்கரமா இருந்தீங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு இதயம் இருந்தது, யாருக்காகவும் கருணையை காட்ட மாட்டீங்க, எனக்காக கூட காட்டினதுல இவ பல்ல காட்ட ஆரம்பிக்க இவளை பார்க்க மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஷென்னு லவ்ல விழுந்துட்டு இருக்கான். எதுவுமே அவகிட்ட சண்டையே போடாம அவ சாப்பிட ஆரம்பிக்கிறான். கசப்பா இருக்குன்னு சொல்ல போனா போது அப்படின்னு ஒரு சாக்லேட் ஒன்று அவ கொடுக்குறா. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இனிப்பு பிடிக்குமா அப்படின்னு அவகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஷென்னு. இங்க கடைக்கு நம்ம லீஷா வந்துடுறா. சீச்சி கிட்ட முடிய வெட்டின கதையெல்லாம் சொல்ல ஏண்டி இப்படி பண்ற, அக்காவை பிரச்சனையில மாட்டி விட்டுறாதடி அப்படின்னு சீச்சி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் மாட்டேன், ஆனா எனக்கு வந்து கோவம் வந்ததுக்கு என்னோட அத்தையா மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, ஏன் ஹோடியோட அத்தையா இல்லாம அப்படியே வாயை இழுத்து தச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவங்க அம்மாட்ட பேசிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்க இந்த நீனி பொண்ணு இருக்கால, அவ திருட்டுத்தனமா தலையில துணியை போட்டு ஆப்போசிட்ல இருக்க நம்ம சாயோட ஹோட்டலுக்கு போறா. அவள்கிட்ட இருக்க ஜேடு டோக்கனை பார்த்து இது யாருங்கிறத லீஷா கண்டுபிடிச்சிட்டு ஆஹா நல்ல விஷயம் ஒண்ணு மாட்ட போது போல, நம்மளையா பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு நேரா மறுபடியும் கிளம்பி போயிட்டு ஹோடியை திருட்டுத்தனமா பாக்குறா. ஹோடியே லேசா பயந்துட்டு ஏன் இப்படி பயமுறுத்துற அப்படின்னு கேட்க அக்கா வர நீயும் உண்மையாவே கேஸ்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்ட, அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கேஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு, நான் ஒரு கேஸ் சொல்லவா உன்ட்ட அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் பாரு அப்படின்னு நீனியோட விஷயத்தை பத்தி ஹோடியோட காதுல போய் சொல்றா. கரெக்டா அப்பன்னு பார்த்து வேலைக்கார பொண்ணு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்க ஹோடி நேரா அவ ரூமுக்கு போறா. பார்த்தா ஹோடியோட ரூம்குள்ள அந்த ஆண்டி போயிட்டு உள்ள இருக்கிற எல்லா பொருளையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பெட் எல்லாம் கூட ஓபன் பண்ணி பெட்டி எல்லாம் கூட ஓபன் பண்ணி தேடுறாங்க. ஹோடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஒரு முக்கியமா ஒரு ருத்ராட்ச மாலை இருக்கு, ரொம்ப விலை கூட, அந்த மாலை கோவில்ல எனக்கு கிடைச்சது, அது காணாம போயிடுச்சு, அதான் வேற எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடுறதுக்கு உன் பாட்டி எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவளோட ரூம்ல இருந்தே ஒரு இந்த ருத்ராட்ச மாலையை எடுத்துட்டு வராங்க. இங்கதான் இருந்தது, எப்படி இங்க வந்திருக்கும் அப்படின்னு ஹோடி கிட்டே கேட்க அப்ப நம்ம லீஷா முன்னாடி போறா. நான் தான் தோட்டத்துல கீழே கிடந்துச்சு அதை பார்த்தேன், எங்க மாஸ்டர் ஷென்னோட தான் இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு எது ஓனரோடதுன்னு கூட தெரியாதா, இவ்வளவு போட்டு அடிங்க அப்படின்னு சொல்ல ஹோடி நடுவுல போய் தடுத்து நிறுத்துறா. என் வேலைக்கார பொண்ணு நான் தான் அடிக்கணும் அப்படின்னு வேணும்னே குச்சியை கையில வாங்கிட்டு லீஷாக்கு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி கையில அடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு
பார்த்துட்டு இந்த ஆண்டி பயங்கரமா கடுப்பாயிட்டு நான் அடிக்கிறேன் அப்படின்னு கையில வேகமா குச்சி எடுத்து 2 அடி வேகமா அடிக்க ஹோடி தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறா. அவளை அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு. லீஷாவை தனியா கூட்டு போயிட்டு கையை பார்த்து ஏடி என் தங்கச்சின்னு அப்பவே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அப்படி சொல்லிட்டா நான் இங்க நிக்கிறது அப்புறமே எனக்கு கஷ்டமா இருக்கும்க்கா, என்னால உன் கூட இருக்க முடியாது, அதனாலதான் நான் சொல்லல, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது பாடமும் கத்து கொடுக்கணும். ஆனா அதே மாதிரி இவங்க நம்ம சொந்தக்காரங்கிறதால நாளைக்கு மூஞ்சில முழிக்காமலும் போயிடக்கூடாது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு ஹோடி காதுல சொல்ல லீஷா உடனே சூப்பர் ஐடியா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புறா. அடுத்த நாள் காலையில மறுபடியும் இந்த நீனி நம்ம சாயோட ஹோட்டலுக்கு நேரா ஒரு ரூம்குள்ள போயிடுறா. அங்க பார்த்தா ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை தான் அந்த நீனி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. உங்க அம்மா என்ன விடவே மாட்டேங்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்கு நடுவுல பகை இருக்குல்ல, அதனால கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த ஆண்டி உள்ள வந்துடுறா. வந்துட்டு என் பொண்ணை மறுபடியும் மயக்கிட்டியா அப்படின்னு அந்த ஊ பையனை போட்டு அடின்னு அடிச்சு வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் விட்டா போதுன்னு ஓட ஆரம்பிக்க அங்க அடுத்து ஹோடி வந்து என்ன ஆண்டி ஆச்சு, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொஞ்சம் நக்கலா பேச ஆரம்பிக்க அம்மா அவரை விட்டுருங்கம்மா அப்படின்னு மறுபடியும் நீனி பக்கத்துல வரா. நீனிக்கு ஒரு அறை, எல்லாரும் ஒன்னாலதான் அப்படின்னு அங்க வெளியே போயிட ஓடி போயிட்டு நீனி கையை பிடிச்சிட்டு கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. இங்க ஹோடி அடுத்து ஷென்னோட ரூம்ல வந்து உட்காந்துட்டு இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. என்ன ஆச்சு அப்படின்னு ஷென்னு கேக்குறான். இல்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு, இப்போ உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க ஒரு வழியா வெளியே சொல்லிடுறா. அடுத்து இங்க பார்த்தா அந்த ஆண்டி ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. பார்த்தா நீனிய போட்டு இந்த ஆண்டியை அடிச்சிட்டு இருக்கா. நேரா நம்ம ஷென்னு போறான். இங்க பார்ப்பா நீ தப்பா எடுத்துக்காத, இவ வந்து லவ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அந்த பையன் மயக்கி வச்சுட்டு இருக்கான், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ எல்லாமே சரியா போயிடும்னு சொல்ல ஆண்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா இவன் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். நேரா ஹோடி போறா நீனி கிட்ட. உனக்கு என்னதாமா பிரச்சனைன்னு கேட்க இந்த 2 குடும்பத்துக்கும் நடுவுல பிரச்சனை இருக்கு, இந்த 2 குடும்பத்துக்கும் ஒரு சண்டை வந்தப்போ எங்க குடும்பத்து ஆளுங்க தான் தீர்ப்பு சொல்ற இடத்துல இருந்தாங்கிறதால எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அதனால அந்த குடும்பத்தை பார்த்தாலே எங்க ஆளுங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நான் அவரை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு நீனி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி உனக்கு எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு ஹோடி அங்க இருந்து வெளியே வரா. வந்து லீஷா கிட்ட இந்த பொண்ணை பார்க்க பாவமா இருக்கு, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்க லீஷாவும் ஆமா காதலிச்சா அவங்க சேர்ந்துதானே ஆகணும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இங்க நேரா ஹோடி ஒரு ஸ்வீட் ஒண்ணு பண்ணிட்டு வந்து ஷென்னு கிட்ட கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு கொடுக்க எனக்கு ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். உன்கிட்ட நான் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கணும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு ஹோடி சொல்ல மேடம் அதுக்காக தான் எனக்கு ஸ்வீட் கொண்டு வந்தீங்களோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஷென்னு முரண்டு பிடிக்கிறான். ஹோடி வேகமா முதுகு பின்னாடி வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறேன்ல உடம்பு டயர்டா இருக்க கூடாதுன்னு, ஒரு ஹெல்ப் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஷென்னு பாத்துட்டு இருக்கான். இங்க பாரு என்கிட்ட இந்த தாஜா பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ஹோடி பக்கத்துல வர தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது கண்டிப்பா வந்துட்டு பெரிய விஷயமாச்சுன்னா கோர்ட்டு கேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில நமக்கு தகவல் வருது. நம்ம ஹோடியும் ஷென்னும் அங்க ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க ஒரு அசிஸ்டன்ட் வராரு. வந்து ஒரு முக்கியமான கேஸ் வந்திருக்கு அப்படின்னு இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த கேஸா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹோடிய தனியா எடுத்துட்டு போயிடுறான் ஷென்னு. புது ஆள் கேஸை விசாரிக்கிறதுக்காக நமக்கு சேர்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு. நம்ம ஷென்னு வேகமா ஓடி போக அந்த ஆள் திரும்பி பாக்குறாரு. புதுசா வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம துவான் தான். துவான் பதவி ஏற்கிறதுக்காக வெளியூருக்கு போயிருந்தால இப்ப திரும்ப வந்திருக்கான். இந்த இடத்துல ஆளுங்களே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னே வந்து முக்கியமா ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நம்ம துவானை கேட்டு வாங்கியிருக்கானா. ஹோடி யோசிக்கிறா, துவானுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு அழுத்தி கேட்டதே இந்த ஷென்னு தான். ஆனா எதுக்காக துவானை மறுபடியும் கூப்பிடணும் அப்படின்னு நேரா போய் அந்த ஷென்னு கிட்டே கேட்க நானும் அப்படி பண்ண அப்புறம் ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னு ஷென்னே கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுட்டு இருக்கான். ஒரு கேஸ் வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேஸா நம்ம துவானை விசாரிக்க விட்டுருக்காங்க. அதுல அந்த ஆண்டி இந்த ஊர் இருக்கானே அவனோட அம்மா, அடுத்த பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க, 3 பேருமா சேர்ந்து வந்து நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், என் பொண்ணை வந்துட்டு இவன் மயக்கிட்டான் அதோட பையன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு தான் என் பையனை மயக்கிட்டா அப்படின்னு அந்த லேடி கத்த ஆரம்பிக்க ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யார் மேல கேஸ் அப்படின்னு கேட்க நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. தூவான் பாக்குறான் ஃபர்ஸ்ட் கேஸே இப்படி இருக்கேன்னு, இன்னைக்கு கோர்ட் டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னு நேரா கிளம்பி உள்ள வந்துடுறான். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க துவானோ அப்ப நேரா உள்ள வந்துட்டு ஷென்னு கிட்ட இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல, கஷ்டமான கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னு சொல்ல இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க அது வந்து அப்படின்னு வேகமா தூவான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மாறி மாறி யோசிக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, ஷென்னுக்கு ஞாபகம் எல்லாம் எப்ப வரப்போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.